எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 நவம்பர் 2024, 14 நவம்பர் 2024 மற்றும் 15 நவம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் 86,000 சப்ஸ்கிரைபர்ஸை இப்போ வெற்றிகரமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. இன்னொரு 14,000 பேர் 1,00,000 சப்ஸ்கிரைபரை சீக்கிரம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தரணும். முதல் கேள்வி, ஐநாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? எலிஸ் ஸ்டெஃபானிக். இரண்டாவது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசினை வென்றவர் யார்? சமந்தா ஹார்வி. அடுத்து, இந்தியாவின் முதல் முப்படை விண்வெளி பயிற்சி நடைபெற்ற இடம்? புதுதில்லி. அடுத்து, நான்காவது கேள்வி, பின்வரும் யாருக்கு IFFI வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது? பிலிப் நோய்ஸ். ஜப்பான் நாட்டின் பிரதமராக மீண்டும் வெற்றி பெற்றவர் யார்? சிகரு இசிபா. அடுத்து, 2024 சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அரவிந்த் சிதம்பரம். அடுத்து, தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ட்ரொஸ்கி மருது. அடுத்து, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் அரவிந்தர் சிங் சாக்னி. அடுத்து, G20 உச்சி மாநாடு 2024 நடைபெற்ற இடம்? பிரேசில். அடுத்து, பின்வரும் எந்த அமைப்பு அதன் முதல் அனைத்து பெண்கள் படைப்பிரிவினை உருவாக்கியுள்ளது? CISF. அடுத்தது, புதிய பைக் டாக்ஸி சேவையை அறிமுகம் செய்துள்ள மெட்ரோ? டெல்லி மெட்ரோ. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் பொது சேவை ஒளிபரப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 12. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக கருணை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 13. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 14. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக சர்க்கரை நோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 14. அடுத்து, சென்னை IITயில் திரவ மற்றும் வெப்பநிலை சிறப்பு ஆராய்ச்சி மையம் எதன் உதவியுடன் அமைக்கப்பட உள்ளது? இஸ்ரோ. அடுத்து, உலகத் தமிழர்கள் தொழில் முனைவு மாநாடு நடைபெற உள்ள இடம்? மலேசியா. அடுத்து, விஸ்தாரா நிறுவனத்துடன் தனது இணைப்பை நிறைவு செய்துள்ள நிறுவனம்? ஏர் இந்தியா. நன்றி.